கல்வியிலே முதலிடம். இவ்வாறு நம்முடைய தமிழ்நாடு நெல் உற்பத்தியில கூட அதிகம் தான். நெல் உற்பத்திக்கு நீங்க எந்த ஒரு உதவியும் கொடுக்க, ஆதார விலை கொடுக்காதீங்க. ஏன்னா அதிக அளவு நெல் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் எழுது தமிழ்நாடு அரசு. ஆகவே மக்கள் நலம் கருதாத ஒரு பாசிச பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. கோடீஸ்வரர்களுக்கு எல்லாம் கடன் தள்ளுபடி பண்றாங்க ஒன்றிய அரசு. ஆனா நமக்கு கல்வி கடன் தள்ளுபடியே பண்ணவே இல்லை, இது வரைக்கும் பண்ண மாட்டோம் நிக்கிறாங்க. இத மாதிரி நமக்கு எல்லாரும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும்னாங்க, ஆனா ஏறிக்கிட்டே போறாங்க. இந்த சுங்கச்சாவடி இந்த கட்டணம் குறைக்கணும்னாங்க, அவங்க ஏற்றிட்டே போறாங்க. கேஸ் விலை இன்னைக்கு ஏற்றியாச்சு, வணிக பயன்பாடு. இவ்வாறு எதையுமே ஒரு அடிப்படை விலையேற்றம், பெட்ரோல் டீசல் விலையேற்றமே வந்து எல்லா பொருட்களும் விலையேற்றம் வரும். அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்களுடைய சில டார்கெட் வச்சிருக்கிறாங்க, அதுபடி அவங்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. நான் தமிழ்நாட்டினுடைய எந்த உரிமையும் அவங்க தர்றதில்லை. கல்வி நிதி கொடுக்கல. எதுக்கு கல்வி நிதி கொடுக்கலன்னா புதிய கல்விக் கொள்கை நீங்க பின்பற்றல அப்படின்றாங்க. அப்படி ஒரு சட்ட அமைப்பே கிடையாது. டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் திருத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்களே பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோன்றாங்க. நம்ம அது வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் இயற்றின அந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுத்திருக்கு, அதையே நம்ம தொடரணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க அதை மாற்ற பார்க்கிறார்கள். எப்படியாவது சிறுபான்மையர் உரிமையை பறிக்கணும், அது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குரிய உரிமையை பறிக்கணும், மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட ஒன்றிய அரசு இருக்குது. அது இன்னைக்கு என்னாச்சு, எடப்பாடியோட முதுகுல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. பேருதான் அதிமுக, முகமூடிதான் அதிமுக, பின்னால இருக்குது யாரு, பாஜக, பாசிச பாஜக. அது தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய தமிழ்நாடு என்று சொல்லாதீங்க. அது என்ன நாடு உங்களுக்கு, தமிழகம் சொல்லுங்கன்றான். அது என்ன, நம்ம தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றது, பழம்பெரும் மொழி. நமக்கு இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் பெரிய பெரிய காப்பியங்கள் எல்லாம் உண்டு. அவ்வளோ ஒரு மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்குது. நமக்கு இரட்டை இலக்கத்துல 16 கோடியோ 17 கோடியோ தான் ஒதுக்கீடு பண்றாங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு. ஆனா சமஸ்கிருத மொழிக்கு வந்து எவ்வளவு, ஆயிரக்கணக்கில் கோடி, 1000 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்றாங்க. கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ணி அது நிரூபிக்கப்பட்டு, பல்வேறு ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டு, இந்த மாதிரி இவ்வளவு பழமையான 3000 ஆண்டுகளுக்கு முன்பது தமிழர் நாகரிகம், தமிழன் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு கட்டமைப்போட வீடு அமைச்சு வாழ்றான், இந்த மாதிரி வசதிகள் இருக்குதெல்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம். தூக்கி என்ன பண்ணிட்டான், தூர வச்சுட்டான். அதெல்லாம் சொல்ல முடியாது. அது என்ன தமிழனுடைய பெருமை, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா தலைவர் கடிதம் எழுதிட்டே இருக்காரு. இன்னும் வரைக்கும் அதை ஒப்புதல் கொடுக்கல. ஆனா பேசுனா பாத்தீங்கன்னா வந்ததும் ஏதோ தமிழ் தான் நல்ல மொழி, எங்களுக்கு பிடிக்கும் வைக்கும், நீ என்னத்தையா பேசிட்டு போறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டவங்க தான் இந்த பாசிச பாஜக ஆட்சி என்பதை நீங்க மனதில் நிறுத்த வேண்டும். ஆகவே பாசிச பாஜக ஆட்சி நம்ம இங்க காலொண்டே விடக்கூடாது. அதிமுக வேட்பாளர் வந்து என்னை பத்தி பேசினா சொன்னாங்க, என்னன்னாலும் பேசிட்டு போட்டு, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியனுக்கு ஒண்ணுமே ஆகாது, உதய சூரியனுக்கு ஒன்னும் ஆக போறது, நாய் தான் குலைச்சு சாவ போகுது. அதனால நமக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கண்டுக்கவே வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு வேற ஒண்ணும் இல்லை, சாதனையே சொல்ல முடியாது, நான் 5 வருஷமா என்ன செஞ்சேன்றதை சொல்ல முடியாது. சரி எடப்பாடி தான் இந்த சாதனை செஞ்சாரு சொல்ல முடியாது, இல்ல நம்ம ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சாதனை செஞ்சேன்னு சொல்ல முடியாது. ஒண்ணுமே சட்டியில ஒண்ணும் இல்ல, அகப்பையில ஒண்ணும் வராது. அதனால எதையாவது பேசிட்டு போயிட்டு இருப்பாரு, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. ஆனா நம்ம இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறது, எல்லா வளர்ச்சியும் பெற்றிருக்குது. நம்முடைய தூத்துக்குடி மாநகரம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்குன்னு பார்த்திருப்பீங்க. ரோடுகள், நகர்நல மையங்கள், மின்மாற்றிகள், 210 மின்மாற்றி வச்சிருக்கிறோம் குறைந்த மின்னழுத்தத்தை சரி பண்றதுக்காக. அதே போல நமக்கு மினி பஸ் வசதி கொடுத்திருக்கிறோம். கடற்கரையோர மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கப்படுகிறது. நம்முடைய மகளிர் பூங்காக்கள், எல்லா இடங்களிலும் பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், எப்படியா நல்ல முறையில தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம். தெருவிளக்கு இல்லாத இடத்துல தெருவிளக்கு போட்டிருக்கோம். அதுக்காக நான் முழுமையா முடிச்சிட்டோன்னு சொல்ல, இன்னும் நிறைய இடங்கள்ல சாலைகள் அமைக்க வேண்டியிருக்கு, சந்துகள்ல சின்ன தெருக்கள் எல்லாம் அமைக்க வேண்டியிருக்குது, அடிப்படை வசதி செய்ய வேண்டியிருக்கு, உறுதியாக செய்து தருவோம். 136 கோடி ரூபாயில பெரிய ஒரு மருத்துவமனை, பன்னோக்கு மருத்துவமனை அமைச்சிருக்கிறோம். இவ்வாறு நம்ம வந்து அடுக்கி கொண்டே போகலாம் நம்முடைய சாதனையை. கிட்டத்தட்ட 800 கோடி விளையாட்டு அரங்கத்துக்கு, தருவ மைதானத்துக்கு இப்பொழுது
பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, வேலை நடைபெற்று இருக்கிறது. இவ்வாறு நமக்கு 800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்தில் தூத்துக்குடி தொகுதியில் நடைபெற்றுள்ளது என்பதை நான் இங்க அத்துணை பேர் முன்னாலையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கண்கூட இன்னைக்கு சென்னையில திருமணமான பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, அக்கா திடீர்னு நம்ம ஊரான்னு நினைச்சிட்டோம், அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குது, அந்த அளவுக்கு ரோடுகள், சாலைகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வின்பாஸ் நிறுவனம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்னு ஒரு பெரிய நிறுவனம் வரப்போகிறது நமக்கு. அதே போல நியோ டைட்டில் பார்க், இந்த மாதிரி அங்க நிறுவனத்துல வேலை பார்க்கறது யாரு? நம்ம இளைஞர் வேலை பார்க்கலாம். அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறாரு. 2021ஆம் ஆண்டு நமக்கு பெண் தொழில் முனைவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 1.4 லட்சம் பேர். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 9,05,000 பேர் இருக்கிறாங்க பெண் தொழில் முனைவோர்கள். ஆகவே பெண்களை எல்லாம் உயர்கல்வி படிக்க வைக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், இவ்வாறு எல்லா திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்து இன்னைக்கு பெண்கள் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குது, பெண்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறாங்க, எல்லா இடமும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியது இந்த கழக ஆட்சின்னு சொன்னா யாரும் மறுக்க முடியாது. அவங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததும் இந்த திமுக தான். இன்னைக்கு அதே போல வேலை வாய்ப்பு, தொழில் முனைவோர் என்று பல்வேறு திட்டத்தை தந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அதே போல என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் இங்கே உங்களோட ஒருவரா இருக்கக்கூடியவர், நம்ம மக்களோட செயல்படக்கூடியவர்கள். தேர்தல் அன்னைக்கு மட்டும் வரக்கூடியவில்லை, போன தேர்தலுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கான்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த ஏரியான்னு சொல்ல, எங்க என்ன, அதாவது நூக்கன் காணர்பாங்க, மூளை முடுக்கெல்லாம் சுற்றி வந்திருக்கிறோம். பிரச்சனை எக்கமா நீங்க கொஞ்சம் பாருங்கன்னா உடனே பார்த்து சரி பண்ணியிருக்கோம். பார்த்து அத்தனை பிரச்சனையும் சீர் செஞ்சிருக்கோம். அது அரசு பணம் மட்டும் இல்ல, நம்முடைய எந்த வகையில என்னுடைய நிதியில இருந்தே கூட நான் செஞ்சு தந்திருக்கேன். அந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கேன் மக்களுக்கு என்ற ஒரு உணர்வோடு உங்களெல்லாம் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். சரிங்களா? அதனால அப்படி 5 ஆண்டு காலமா ஓடி போனதே தெரியல. நம்முடைய தொகுதி மக்களுக்காகவும் துறைக்காகவும் அவ்வளவு வேலை பார்த்து இன்னைக்கு வந்து 5 வருஷங்கள் ஓடி போறதுக்கு நான் மக்களோட மக்களா இருந்திருக்கேன். எல்லா சேவையும் செஞ்ச எனக்கு நீங்கள் இந்த முறை மீண்டும் வாய்ப்பு தாருங்கள் என்றுதான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள வந்திருக்கோம். புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறான், கட்சி ஆரம்பிச்சது முதலமைச்சர் ஆணுன்னு சொல்லிட்டு வராங்க. சரி, அவங்க என்னன்னாலும் ஜோக் அடிச்சுட்டு போட்டோம் இல்லையா? நம்ம நீங்க இன்ஸ்டால எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நடிகர், ஆந்திராவோட நடிகர் நினைக்கிறேன், அவர் செஞ்சதெல்லாம் இங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பவன் கல்யாணம். சரி, நமக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவங்க மக்களை குழப்ப பாக்குறாங்க, ஒரு மாயை உருவாக்கி இருக்காங்க. அவர்கள் வந்து வெற்றி பெறுவது போவது கிடையாது, அதற்கு அளிக்கக்கூடிய வாக்கு வீணாகி விடக்கூடாது என்பதை நான் அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா தாவக நிக்கிற வேட்பாளர் நம்ம ஊரை சேர்ந்தவர் இல்ல, அவர் மண்ணின் மைந்தன் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஆகவே இருக்கட்டும் அப்படின்னு கவனி முன்னால கொண்டு